ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போகலாம். பசங்களுக்கு பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா? அப்போ கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் என்ன இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க எந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கண், மூக்கு, காது இதெல்லாம் ஒட்ட வைக்கணும். ஸ்டிக்கர்ஸ்னால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த கீ செயின் ஹோல்டர்லேயே டிக்டாக்டோ கேம் மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகும். குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே டைம் பாஸ் ஆகும். அதனால் இது கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மினி ஆக்டிவிட்டி புக்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேங்க. 4 கலர்ஸில் இருக்குது. 4மே ஒரே புக்கு தான். பட் ஆனால் 4 கேம் இருக்குங்கிறனால ஒவ்வொரு கேமையும் ஒவ்வொரு கலரில் மேலே போட்டிருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரே கண்டென்ட் தான். ஸோ இது கொஞ்சம் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் கொடுத்தா அவ்வளவுக்கா பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி புக்குமே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். நான் இன்வைட் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசு பசங்களும் இருக்காங்க, பெரிய ஏஜ் பசங்களும் இருக்காங்க. அதனால் மிக்சடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பார்த்து வாங்கினேன். இங்கே ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இல்லைங்க. ஆனால் வரும்போது நம்ம பசங்களுக்கு அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்க திரும்பி போகும்போது சின்னதாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஒரு பேக்கில் போட்டு கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுலேயும் முகில் ஏஜில் எழில் ஏஜ்லலாம் பசங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அடுத்து ஒரு சின்ன கேப்சியூல் மாதிரி ஒன்று காட்டுறேன். இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறக்கு நல்லா இருக்கே அப்படிங்கிறனால அது வாங்கியிருந்தேன். இது நிறைய கலர்ஸுங்க. பென்னு தான் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த மாதிரி இருந்தால்? இதுலேயும் ஒரு 4-5 கலர் இருக்கிற மாதிரி செட்டாக தான் வந்தது. இப்போ 48 பீசஸ் 64 பீசஸ் அப்படின்னு சொல்லியே நமக்கு அமேசானில் கிடைக்கும். அதில் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாம் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க. இதில் 24 பீசஸ் இருக்கிறது தான் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் கம்மியாக தான் இன்வைட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? இது எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா $9 கிட்ட வந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்ததுனால தான் நான் வாங்கினேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள் அமேசானில். அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பம்பரம், அது வாங்கியிருந்தேன். இது நிறையா குட்டி பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க வாங்கினேன். அமேசானில் பார்ட்டி ஃபேவர்ஸ் அப்படின்னு போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னாவே நிறையா இருக்கும். அதில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. நிறைய பேருக்கு நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப பட்ஜெட்டையும் நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஸோ அதில் இன்ட்ரெஸ்டிங்காக க்யூட்டாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்ததில் இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அஃபோர்டபுளாகவும் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தாங்க பார்ட்டி ஃபேவர்ஸாக நான் வாங்கினது. இதெல்லாம் பேக்கில் போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. ஃபுட்டு வெளியில் தாங்க சொல்லியிருந்தோம். ஏன்னா காலையிலேருந்து நம்ம கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இத்தனை பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஏதாவது சொதப்பல் ஆயிடுச்சுன்னா நல்லாவும் இருக்காது. அதனால என்றைக்குமே அந்த ரிஸ்க்கை நான் எடுக்கவே மாட்டேன். பசங்க வராங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பீட்சா கேட்பாங்க. அதனால் வெளியில் கொஞ்சம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருந்தோம். அடுத்து இந்த பேப்பர் பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். இது செட்டாகவே வரும். ஃபோக்கு, ஸ்பூன், நைஃப், அதுக்கப்புறமா சின்ன பிளேட்டு, பெரிய பிளேட் அப்படின்னு இருக்கும். 250 பீசஸ் இருக்கிற மாதிரி மொத்தமாக சேர்த்து எல்லாத்துலேயுமே ஈச் 50-50 இருக்கும். அது வந்து $28 கிட்ட வந்தது. அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது சுகர் கேன் ஃபைபர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி பேப்பர் பிளேட்ஸ் தான். பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போகும்போது கம்பார்ட்மெண்ட் பிளேட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே நிறைய தடவை யோசிச்சிருக்கேங்க. ஏன்னா எப்படியும் நம்ம டேபிளில் இருக்கும், நம்ம தான் போய் எடுத்து சாப்பிட போகிறோம். ஒரே பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காரும்போது எல்லாம் கச்ச கச்ச கச்சன்னு ஆயிரும். தனித்தனியாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். அதனால இந்த தடவை நானே அதே மாதிரி வாங்கிட்டேன். டெக்கார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தாங்க யோசிச்சுருந்தோம். ஏன்னா இங்கே கம்யூனிட்டி ஹாலில் 5 hours தான் மேக்ஸிமம் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம க்ளீனும் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். பெருசாக பேனர்லாம் வச்சு பலூன் ஆர்ச் மாதிரிலாம் பண்ணி எப்போவுமே வீட்டில் அந்த மாதிரி செய்வோம். இந்த தடவை கம்யூனிட்டி ஹால் அப்படிங்கிறப்ப அந்த ரிஸ்க் நாங்கள் எடுக்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றோம், வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பலூன் இந்த மாதிரி கீழேயே போட்டுட்டா கூட பசங்க விளையாடுவாங்க. ஆர்ச் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது அங்கேயே தான் இருக்கும். திரும்ப க்ளீன் பண்ணுறப்ப அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு போகணும். காரில் அப்படியே தூக்கி வைக்கவும் முடியாது. அதனால தான் சரின்னு இப்படியே விட்டுட்டோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தீமில் ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த ரெட் அண்ட் ஒயிட் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருந்தேன். நான் போட்டிருக்க இந்த டாப்பு பேண்ட்டு ரெண்டுமே கிராஸ்பில் எடுத்தது தாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் ரெட் கலர். இந்த டாப்பு கிராஸ்பில் பார்த்து வாங்கினது தான். அதுக்கப்புறம் அவருக்குமே ஷர்ட்டு கிராஸ்பில் எடுத்தது.
பசங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஸ்ரீதேவியில தாங்க வாங்கினது. என் தம்பி தான் வாங்கி கொடுத்தான். இந்த தடவை பர்த்டேக்கு பசங்க 2 பேருக்குமே நாங்களே ட்ரெஸ் எடுத்து குடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஊர்லேருந்து வரும்போதே வாங்கி குடுத்துருந்தாங்க. அதுக்கு கோட் வருங்க. ரொம்ப அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அவங்க ட்ரெஸ்ஸு தான் எடுத்திருந்தது. அது பார்த்து அதுக்கு மேட்சிங்காவே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கிராஸ்ப் வந்தப்போ எதிர்ச்சியா அதே கலர் காம்போவில் எங்களுக்கு கிடைக்கவும் நாங்களும் அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஆனால் 2 பேருமே அந்த கோட்டை போடவே மாட்டேன்ட்டாங்க. எனக்கு டேய் ப்ளீஸ் கொஞ்ச நேரமாவது போடுங்கடா, ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நானும் முயற்சி பண்ணி பார்த்தேங்க. நீங்களே பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் பண்ணுற அலப்பறைய. இந்த டேபிள் கிளாத்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே உடன் டேபிளா ஏதாவது சிந்திருச்சு அப்படின்னா அதை நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது. அதுலேயும் நம்ம இந்த இந்தியன் கரீஸ் எல்லாம் வந்து ஸ்டெயின் வந்து ஆயிரும். அதனால் டிஸ்போசபிள் கிளாத்து தான். அதனால் எல்லா டேபிளுக்குமே நான் ஒரு சேஃப்டிக்கு போட்டு விட்டுட்டேன். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் தாங்க இருந்தது. மற்றபடி கம்யூனிட்டி ஹால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா பக்கத்துலேயே பார்க் இருக்குது. வெளியில் டேபிள் சேரோட ஒரு 4-5 டேபிள் சேர் இருக்கும். ஸோ எல்லாருமே உட்காந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. எங்களை கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு கேக்கு ஃபுட்டெல்லாம் பிக் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் போயிட்டாரு. ஸோ அது வரைக்கும் இவங்களை நம்ம மேனேஜ் பண்ணியே ஆகணும். இந்த கோட்டு தாங்க சொன்னேன். ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி இதே பேட்டர்ன் தான் ப்ளூ வித் ஒயிட்லேயும் வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கும் என் தம்பிக்கும் இந்த கலர் காம்போ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இதையே எடுத்துக்கிட்டோம். 2 பேருமே போடவே மாட்டேன்ட்டாங்க. இப்போ கூட பாருங்களேன், நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். பலூன் விளையாண்டுட்டே தான் இருக்கானே ஒழிய வந்து கோட்டை மாட்டவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக போட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தேங்க. உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கோட் இல்லாமல் வெறும் டிஷர்ட்டோட நல்லா இருக்குங்க. நான் என்ன நினச்சேன்னா, எல்லா வருஷமுமே ஆகஸ்ட் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே லைட்டாக குளிர ஆரம்பிக்கும். இந்த ஹால் வந்து எல்லா டைமுமே எங்களுக்கு அவைலபிளே இருக்காதுங்க. இந்த வருஷம் லக்கீலி எழிலோட பர்த்டே அன்னைக்கே எங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்தது. போன வருஷம்லாம் அவைலபிலிட்டியே இல்லை. அப்படி இருக்கிறப்ப செப்டம்பர் கடைசி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம பார்ட்டி வச்சுக்கலாம். அப்போது பசங்களுக்கு குளிர் எடுத்தால் கூட இந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஆனால் பாருங்கள், இந்த வருஷம் குளிரே இன்னும் ஆரம்பிக்கலை. வெயில் தான் அடித்து கொளுத்திக்கிட்டு இருக்கு. பர்ஃபெக்டாக ஃபோட்டோ கிடைக்கல அப்படின்னாலும் ஏதோ ஒரு 2-3 ஃபோட்டோ வந்து நல்லா அமைஞ்சுது. கொஞ்சம் நேரம் தாங்க இதை போட்டுக்கிட்டாங்க. மற்றபடி கலட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஷர்ட்டோட தான் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தோம். ஒருத்தன் வந்து நின்னா ஒருத்தன் வரமாட்டேன்ட்டான். அது முகிலுக்கு இந்த பலூன்ஸ்லையே தான் கவனம் ஃபுல்லாக இருந்தது. சாஃப்டாக பேசினா வேலையே ஆகாது. கொஞ்சம் சவுண்டு விட்டால் தான் வந்து நிற்பாங்க. அப்படி சொல்லி தான் வந்து நிற்க வச்சுருந்தேன். அதுலேயும் முகிலோட போசஸ் எல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக கொடுத்துருப்பாரு அவர். உங்களுக்கு பார்க்குறக்கு அடுத்தடுத்து ஃபோட்டோஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் கேப் விட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி தான் நான் எடுத்தேன். ஈவினிங் 5:30க்கு தான் பார்ட்டி வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். பட் எல்லாருமே வர்றதுக்கு ஒரு 6:15 ஆயிடுச்சு. அதனால் அது வரைக்கும் எங்களுக்கு வேறு என்ன வேலை, இந்த 4 செவத்துக்குள்ளேயே இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வெளியில் போயிடுவாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் வீட்டிலையே நாங்கள் 4 பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டோம். அது வீடியோட கடைசியில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவங்களுக்கும் பொறுமை இல்லை, எனக்கும் பொறுமை இல்லை. இதோ கலட்டி வீசிட்டு போயிருக்கான் பாருங்கள். நானும் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அவர் ஆஷிஷ், கவிதாவோட ஹஸ்பண்ட், எங்கள் நெய்பர் தான். அவர் ஜிம்முக்கு வந்திருந்தார். நான் இங்கே உள்ள இவங்களோட போராடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பலூன்ஸ் எல்லாம் நான் ப்ளோ பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் ப்ளோ பண்ணிகிட்ருக்காரு. இந்த செப்டம்பர் மந்த் நிறைய பேர் பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே மேனாஸ் லைஃப் ஸ்டைல் சார்பாக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதில் சிலர் மட்டும் எனக்கு பேர் ஞாபகம் இருக்குது, அவங்கெல்லாம் சொல்கிறேன். தீபேஷ், மகேஸ்வரி, நித்யானந்தம், கார்த்திக். ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த மந்த் பர்த்டே வருது. பேர் நான் மறந்துருந்தேன் அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே என்னோடய விஷஸ். என் ஹஸ்பண்டுக்குமே செப்டம்பர் 13 இன்னைக்கு பர்த்டே. ரீசெண்டாக போட்டிருந்த ஷார்ட்ஸில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். நிறைய பேர் விஷஸ் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. செப்டம்பர் 9 என் கொழுந்தனார் ஒய்ஃப் தாரணி, என்னோடய கோசிஸ்டர், அவளுக்கு பர்த்டே வந்தது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 24 அவங்க பையனுக்கு பர்த்டே. அதுலேயும் ஃபஸ்ட்டு பர்த்டே இது. ஸோ நிறைய பேர் செப்டம்பர் பார்ன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செப்டம்பர் பார்ன் தான். ஸ்கூல் படிக்கும்போது இருந்து யாரை கேட்டாலும் செப்டம்பர் மந்த்து தான் பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பலூனை கீழே இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஒரு பக்கம் வச்சுட்டேங்க. கேக் கட் பண்ணுற இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அதே மாதிரி வைக்கலான்னு முகில் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் இந்த எழில் பையன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிடுவான். ஒரு சிலர் மட்டும் அடிக்கடி என்கிட்ட கேட்குற கேள்வி, அக்கா உங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னு. கோவம்லாம் நிறைய வருங்க. ஆனால் சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவத்துக்கு அப்படின்னு எந்த ஒரு வேல்யூமே இருக்காது.
சிலருக்கு கோவம் வந்துச்சுன்னா கத்துவாங்க, இல்லைன்னா திட்டுவாங்க, அழுவாங்க, இல்லைன்னா வந்து சைலண்ட் ஆயிருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். இதை சும்மா சும்மா நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி என்ன ஆயிரும்னா, கோவம் வந்தால் இவ தானே பண்ணுவா, அப்புறம் சரியாயிருவா அப்படின்னு அவங்களுக்கு அது அப்படியே ஒரு பழக்கமாயிரும். அதனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. கடைசியில் நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு எல்லாமே இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம போட்டு ரொம்ப மைண்டுக்கு எடுத்துக்கிட்டோன்னா 5 வருஷம் கழித்து வர வேண்டிய நரமுடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும். அதனால் கோவம்லாம் வர்றது ரொம்ப நேச்சுரல் தான், காமன் தான். எனக்கும் வரும். ஆனால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அந்த கோவத்தை பசங்கக்கிட்ட நம்ம கொண்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுலேயும் கோவப்பட்டு ஏதாவது 2, 3 பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு நம்ம பேசிடுவோம். அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுறதும் நம்மளாக தான் இருப்போம். அதோடு மட்டும் நிற்காதுங்க. நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அது பசங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அதுலேயும் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டோமோ அதை அப்படியே டிட்டோ காப்பி பேஸ்ட்டு அவங்க கூட பிறந்தவங்க கிட்ட செய்வாங்க. ஜென்ரலாக ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. பசங்கக்கிட்ட மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம யார்கிட்ட கோவப்பட்டாலும் கோவப்படுறதெல்லாம் தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு நியாயமான காரணம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த கோவத்தில் பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப நிதானம் தேவை. ஏன்னா கோவத்தில் கண்ணா பின்னான்னு பேசிட்டு அப்புறம் உட்காந்து ஐயோ இப்படி பேசிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பயோடிகிரேடபிள் பிளேட்ஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் பிளான்ட் ஸ்டார்ச் அப்படின்னே போட்டிருக்காங்க. ஸ்பூன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. சும்மா ஏனோ தானோ அப்படின்லாம் இல்லை, நல்லாவும் இருந்தது குவாலிட்டி. ரிக்கு தாங்க ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக வந்தார். ஏன்னா அவங்க ஏர்லி டின்னர் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், அதே மாதிரி அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிக்கோட ஒய்ஃப் மரியன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அன்னைக்கு தான் பர்த்டே. கிட்டத்தட்ட அதே கலர் காம்போவில் தான் அவங்களும் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தாங்களா, எங்களுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு. நான் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் இந்தியன் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ரிக்குக்கு ரொம்ப ஆசை. அது எவ்வளோ காரமாக இருந்தாலும் பரவாயில்ல கொடு, நான் ட்ரை பண்ணி பார்த்துறேன் அப்படின்னு தான் எப்போவுமே சொல்லுவார். அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவர் போய் ஃபுட்டெல்லாம் பிக் பண்ணிட்டு வர்றதுக்கு. நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன், வர்மன் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு சாரி அப்படிங்கவும், அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் நான் எதுவும் பார்க்குறதா இல்லை, இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, அது ஒர்த்து, அதனால் நான் வந்து வெயிட் பண்ணுறேன், நீ போய் மற்ற கெஸ்ட்டெல்லாம் நீ ரிசீவ் பண்ணிவிட்டு நீ அந்த வேலையை பாரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இவங்க ரம்யா, முன்னாடி நிறைய வீடியோஸில் பார்த்துருந்துருப்பீங்க. இந்தியாவில் கூட காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் கரெக்டாக அந்த வெக்கேஷன் டைம் பிளான் பண்ணியிருந்ததுனால ஸோ அங்கே நாங்கள் மீட் பண்ணோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நிறைய பேர் என்னால் இந்த டைம் கூப்பிட முடியல. இந்த கம்யூனிட்டி ஹாலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 30லேருந்து 35க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸே இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் நிறையா பேரை கூப்பிட முடியாமல் போயிருச்சு. வீட்லேயே ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. ஆனால் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கேம்ஸு அது இதுன்னு நம்ம ஏற்பாடு பண்ணணும். இங்கே அப்படின்னா பக்கத்துலேயே பார்க் இருக்கா, அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. வெளியில் எல்லாருக்கும் தனித்தனியாக டேபிள் சேர் இருக்கிறனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அதனால தான் இங்கேயே புக் பண்ணிட்டோம். இவங்க தமிழ் செல்வி, இவங்களும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். நிறைய பேர் வீடியோவில் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அதனால சிலரை நான் காமிச்சிருக்க மாட்டேன், சிலரை மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே இன்னும் 2-3 பேரை உங்களுக்கு நான் காட்டியிருந்திருப்பேன். வாய்ஸ் ஓவர் இல்லாமல் லைவ் ஆடியோ போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். போடுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு. ரொம்ப சவுண்டாக தான் இருந்தது அன்றைக்கி. அது பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறனால சத்தமாக தாங்க இருந்தது. பேசுகிறதே புரியலை. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பசங்களுக்கெல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். அவங்க பாட்டுக்கு விளையாண்டு தள்ளிட்டாங்க. இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கும். அதனால போர்ட் கேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களா, அதை எடுத்து அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. எழில் குறிப்பாக எங்களை அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைங்க. அவன் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டான் எல்லாரோடையும்.
அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. எல்லாரோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். இன்னொன்று என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க நெறைய பேர். இப்போது ரிக்கு ஃபேமிலியே நெறைய பேருக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தேன். கவிதா எங்கள் நெய்பர் தான். ஸோ ரிக்கை வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் புஷ்பா அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுமே ஏர்லி டின்னர் சாப்பிட்றவங்க தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அப்புறம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ரிக்கு ஃபேமிலியோடு நாங்கள் கொஞ்ச நேரம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சாரி கட்டியிருக்காங்க இல்லையா, அவங்க தான் புஷ்பா அம்மா. அவர் வந்து வாசுதேவ் அப்பா. 2 பேரும் ரொம்ப முன்னாடியே வந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் போனாங்க. புஷ்பா அம்மா ஃபேமிலியெல்லாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா அவர் சொல்லுவார், அவங்கெல்லாம் வந்த டைமில் இந்த ஃபோன் கால்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. ரொம்ப ரேர் தான் அவங்க ஊருக்கு பேசுகிறதெல்லாம். அதுவும் க்ராசரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் அப்போ கிடைக்கவே கிடைக்காதான். அரிசியெல்லாம் இருக்காதான். அதெல்லாம் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேக்கு ஹெச்இபியில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear. Happy birthday to you. அம்மா கூட்டிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட்டிட்டு எடுத்துட்டு நான் கூட்டிட்டு எடுத்தர அம்மா எடுத்தர இந்த பக்கம் அது கேக் கட் பண்ணுறப்ப சண்டை வந்துருச்சுங்க, யார் கட் பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் கிளாப் பண்ணுறத பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான் எழில். என்னடா எல்லோரும் நம்ம கிளாப் பண்ணுறாங்களே அப்படின்னு. திரும்பவும் அந்த ஷார்ட்ஸோட கிளிப்பிங்கை போடுறேன் பாருங்களேன். அதே கேக் கட்டிங் வீடியோ தான், ஷார்ட்ஸ் வீடியோ காட்டுற பாருங்கள், உங்களுக்கு நல்லா அதில் தெரியும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear movie. Happy birthday to you. அதில் அங்கே ராமண்ணான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் சொல்லிகிட்டு இருந்தார், 2 பேர் வச்சுட்டிங்களா, இப்போ எப்படிங்க பாடுறது, அதுதாங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. கேக் கட்டிங்கெல்லாம் ஒரு வழியாக முடிச்சாச்சு. இங்கே கீ ரொட்டி, நான், அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு சால்னா மாதிரி கொடுத்துருந்தாங்க பிரியாணிக்கு. மஷ்ரூம் பிரியாணி தான். அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வேறையா, அதனால் நாங்கள் நான்வெஜ்ஜே போகலை. நிறைய பேர் சாப்பிடுவாங்க, சிலர் வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படிம்பாங்க. அதனால் எல்லாருக்குமே வெஜிடேரியன் தான். ப்ளெயின் சீஸ் பீஸா ஒன்றும், இந்த பன்னீர் பீட்ஸா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் வாங்கியிருந்தோம். பசங்க எல்லோரும் அதையே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. பெரியவங்களுக்கு தான் இது எல்லாமே. அப்புறம் டெசர்ட்டில் குலாப் ஜாமுன் கொடுத்துருந்தாங்க. ரெஸ்டாரண்ட் பேர் என்னென்னா நாகாஸ் ரெஸ்டாரண்ட். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வந்திருந்தவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னும் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி க்ளீனிங் தான். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. ஆஷிஷ் பாருங்கள், வீட்டுக்கு போய் மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு கடைசி வரைக்கும், அதாவது க்ளோஸ் பண்ணுற வரைக்குமே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் போனார். நிறைய ட்ராஷ் வந்து சேர்ந்துருச்சு. பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறனால கொண்டு போய் போட்டுட்டோம். ஏன்னா சாப்பிட்ட பிளேட்ஸு, அதுக்கப்புறம் அந்த பலூன் எல்லாம் கொஞ்சம் பாப் பண்ணி தான் எடுத்து போட்டுட்டு போகணும். அதனால் அந்த வேலையெல்லாம் இருந்தது. பட் சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்பவும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஃப்ளோரெல்லாம் ரொம்ப பெருசாக அழுக்காகலைங்க, அதனால் நாங்கள் கூட்டியெல்லாம் விடலை. மற்றபடி டேபிள் அது இதுன்னு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கொரியர் வந்திருந்தது இல்லைங்களா, அதில் இன்னொரு பேக்கேஜ் வந்து நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருக்க மாட்டேன். கடைசியில் கொஞ்சம் இடம் இருந்தது அப்படின்னா, கொரியர் அனுப்பும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு 2-3 கிலோ இருந்தால் வாங்கிட்டு வந்து கொடுங்க ஏதாவது அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. அப்படி கேட்டால் என்ன வாங்கி கொடுக்குறது அப்படின்னு அம்மா என்னை கேட்டிருந்தாங்க. நான் நேந்திரம் சிப்ஸ் வந்து நான் கேரளாவில் வரும்போது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் நான் அங்கே வர்ற சமயத்தில் அங்கே சிச்சுவேஷனே வேறு. அதனால் அந்த டைமில் போய் நம்ம ஷாப்பிங் பண்ணுறது அவ்வளவு சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ எதுவுமே வாங்கலை.
அதனால் இந்த டைம் ஏதாவது அங்கே பக்கத்தில் கிடைச்சா வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் இந்த பருப்பெல்லாம் வந்துட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல். அவங்க அனுப்பலாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த கடலைப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, தாளிக்கிற கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் இந்த எள்ளுருண்டை, கமர்கட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த இனிப்பு நேந்திரம் பழம் சிப்ஸ் இருக்குது பாருங்கள், அது எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதனால் அதுவும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிப்ஸு இது எல்லாமே ஜிப்லாக் கவர் வந்து கொண்டு போனதுனால அதில் போட்டுட்டாங்க. இல்லைனா அவங்களே சூப்பராக பேக்கேஜிங் பண்ணிடுவாங்கங்க. இந்த அர்பன் டிலைட்லேருந்து இந்த ஊறுகாய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் நான் காமிச்சிருப்பேன். தக்காளி தொக்கு மாதிரி ஒன்று எனக்கு ரொம்ப ஃபேவரட் அவங்களோடதில். அதில் எனக்கு ஜிஞ்சர் பிக்கலும் கார்லிக் பிக்கலும் இந்த தடவை கேட்டிருந்தேன். அதில் கார்லிக் பவுடருமே அனுப்பி வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறதுனா தனியாக ஒரு ஷார்ட்ஸில் நான் சொல்கிறேன். வெள்ளை ரவை, கொழுக்கட்டை மாவு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க. இது வேகா அப்படிங்கிற பேரில் இருக்க கொரியர் சர்வீஸ் தான். ஏற்கனவே இருந்த லொக்கேஷன் தான். கருட வேகா அப்படிங்கிறது புஷ்பா தேட்டருக்கு பக்கத்தில் இப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்துருங்க. மண்மனம் ஆர்கானிக்ஸ் பற்றி நான் போன வருஷம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸ்கூல்ஸ்லலாம் கூட இப்போது மில்லட்டில் இருக்கிற ஸ்வீட் மாதிரி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. அவங்க கிட்ட தான் சத்து மாவு இந்த தடவை கேட்டிருந்தேன். ஏன்னா நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், அம்மா நிறைய ஹோம்மேட் மசாலா பவுடர்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சத்து மாவு செய்கிறதுக்கு டைமும் இல்லைங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அவங்கக்கிட்டேயே நான் வந்து அனுப்பி வைக்க சொல்லிட்டேன். சத்து மாவு பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நேரம் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் குர்த்திஸ் எல்லாம் ஆல்ட்ரேஷனுக்காக கொடுத்துருந்தேங்க. எல்லாம் புதுசெல்லாம் கிடையாது. சிலது புதுசு, சிலதெல்லாம் பழசு தான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போட்டது அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இப்போ போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக அதெல்லாம் டெய்லர்கிட்ட போயிடுச்சா, அதெல்லாம் ஆன் டைமுக்கு எனக்கு வரல. ஸோ அது எல்லாத்தையும் வாங்கி இப்போ அனுப்பி வச்சுருக்காங்க. ஒரு 3-4 வருஷமாகவே இந்த சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எதுவுமே சிந்தி கொட்டியோ வந்ததே கிடையாது. பர்ஃபெக்டாக வந்துடும். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த கொரியர்லாம் அனுப்பி விடுறாங்கல்ல, இந்த சார்ஜஸ் எல்லாம் யார் போட்டுக்குவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு டவுட்டாக தான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தப்பாலாம் எடுத்துக்கலைங்க. நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இப்போ கொரியர் அப்படிங்கிறது வருஷத்தில் 1 தடவையோ 2 தடவையோ வர்ற மாதிரி இருக்கலாம். ரொம்ப ஏதாவது தேவை அப்படின்னா 2 தடவை, இல்லைன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் வரும்போதே கொண்டு வந்துடுவோம். அதையும் மீறி எங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப, எங்களுக்கு தேவை அப்படின்னு தான் நாங்கள் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் இல்லையா. அதனால கொரியர் சார்ஜஸ் எல்லாமே நாங்கள் தான் ஏற்றுக்குவோம். இதெல்லாம் சொல்லி காட்டுறதுக்காகவோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதுக்காக நான் சொல்லலை. போன தடவை பார்சல் அன்பேக்கிங் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரூடாகவும் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியும் தான் போட்டிருந்தாங்க. அதனால் அதை நான் டிலீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருந்ததுன்னா, நான் மேலோட்டமாக சொல்கிறேன், எத்தனை நாளைக்கு தான் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற காசையே சுரண்டி சுரண்டி நீங்கள் உட்காந்து சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது படித்து பார்த்துட்டு எனக்கு பக்குன்னு இருந்ததுங்க. இன்னும் இப்படியெல்லாம் கூட நினைப்பாங்களா அப்படின்னு. ஃபினான்ஷியலாக எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சரி, எங்கள் இன்லாஸ்க்கும் சரி, நாங்கள் எந்த சிரமத்தையும் கொடுத்ததே கிடையாது. இந்த கொரியர் சார்ஜஸ் எல்லாத்தையுமே நாங்களே தான் போட்டுக்கிறது. இன்னொன்று, ஏதாவது எங்களுக்கு வேணும்னு நான் வாங்க சொல்கிறேன் அப்படின்னாலும் நான் அதுக்கு பணம் கொடுத்துருவேன். ஆனால் அதையும் மீறி அவங்க ஏதாவது எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க, ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, பசங்களுக்கு ஏதாவது டாய்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் அவங்க பிரியப்பட்டு வாங்கி கொடுக்கறது. அதுக்கெல்லாம் நம்ம போய் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும். அவங்க பேர பசங்களுக்கும், அவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கோ, இல்லை அவங்க மருமகளுக்கோ அவங்க செய்கிறது. அதிலெல்லாம் நம்ம போய் மூக்கு நுழைக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சிரமத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். இது நம்ம வீட்டில் இங்கே மட்டும்தான் நடக்குதுன்னு நான் சொல்லலைங்க. பொதுவாகவே இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன். சார்ஜஸ் எல்லாமே அவங்க தான் போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த மொரம் இருக்குது இல்லைங்களா, அது வாங்கினா 2 தான் வாங்கணும், 1 வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டீட்டெயில் வந்து எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கேட்டதுக்கப்புறம், ஆமாம்மா 2 தான் வாங்கணும், நீ அங்கே ஏற்கனவே வச்சுருக்க இல்லையா, அதனால தான் நான் இங்கேருந்து 1 வாங்கி அனுப்புனேன் அப்படின்னாங்க. அதாவது பொதுவாகவே வீட்டில் 2 முறமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் என்கிட்ட இங்கே 1 இருக்குது அப்படின்னு அம்மா 1 வாங்கி அனுப்பியிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு போய் மொரம்லாம் வாங்கினா கண்டிப்பாக 2ஆவே வாங்கிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ, நிறைய பேர் அதை வந்து சொல்லியிருந்தீங்க. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர புளியை ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் ஒரு செராமிக் ஜாரில் போட்டு வச்சேன் பார்த்தீங்களா, அது டெய்லி யூஸ்க்கு அப்பப்போ எடுத்துக்கிறது. பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது பேண்ட்ரியில் வச்சுடுவேன். இப்போ கழுவிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ரெட் கலர் செராமிக் ஜார், இது வந்து பேண்ட்ரியில் வச்சுடுவேன். இது நான் ஹோம் குட்ஸில் தாங்க வாங்கினேன். அங்கே போனோன்னா நிறைய இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேஞ்சில் நமக்கு கிடைக்கும்.
ரீசெண்ட் டைம்ஸில் நான் யூஸ் பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே டிசைன் மட்டும் ஏதாவது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு டைமும் நான் மறந்துடுறேங்க, ரொம்ப சாரி. எப்படியும் இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் டைம் கிடைக்கும், அதில் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோவாக எடுத்து நான் போட்டுடுறேன். இல்லை தனியாக ஒரு ஷார்ட்ஸில் தான் நான் அதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. சரிங்க, அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? டாட்டா, பபாய்.